ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா. நாம் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த பாதுஷாவை ஸ்வீட் ஸ்டால் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக லேயரான பாதுஷா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் உருக்கிய வனஸ்பதி எடுத்துக்கோங்க. வனஸ்பதிக்கு பதிலாக பட்டர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரி லேயரான பாதுஷா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வனஸ்பதி சேர்த்து செஞ்சால் தான் அப்படி வரும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதாவது 1/4 ஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூன் இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா அடித்து கலந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரும். அடுத்து இன்னொரு பவுலில் 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நாம் அடித்து வச்ச வனஸ்பதியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு நல்லா பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து குலோப் ஜாமுனுக்கு நம்ம பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் மிருதுவாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு மாவை நாம் மூடி வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பேனில் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1 கப் சுகருக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நமக்கு சுகர் சிரப் அரை கம்பிப்பதம் வர வரைக்கும் நாம் இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதாவது குலோப் ஜாமுன் சிரப்பு செய்கிறத விட இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அரை கம்பிப்பதம். இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால இறுக்கம் கொடுக்காம சுகர் சிரப்பாகவே இருக்கும். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்து 2 ட்ராப் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ரோஸ் எசன்ஸ் சேர்த்தா தான் உங்களுக்கு ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரியான ஃப்ளேவரில் பாதுஷா கிடைக்கும். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இந்த சுகர் சிரப்பை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டோம்னா பாத்திரத்தோட ஹீட்டில் சுகர் சிரப் இன்னும் கெட்டியாகாமல் இருக்கும். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உருண்டையாக நாம் இதை உருட்டி எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் அதிகமாக விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. திரும்பவும் இந்த உருண்டையை லேசாக இந்த மாதிரி தட்டையாக அழுத்தி விட்டுக்கோங்க. நடுவில் லேசாக இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்ச பாதுஷாவை ஒரு 5 இல்லை 6 இந்த மாதிரி உங்களோட பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப்லேயே இருக்கட்டும். பாதுஷா கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து இந்த மாதிரி லேசாக மேலே எலும்ப ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். லோ ஃப்ளேம்லேயே கடைசி வரைக்கும் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு பாதுஷா உள்ளே நல்லா வேகும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பாதுஷா நல்ல லேயராக சாஃப்டாக வரும். அதே மாதிரி சில சமயங்களில் பாதுஷா கரைஞ்சி போக கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நடக்காது. அதனால் கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா பாதுஷா நல்லா கலர் மாதிரி கோல்டன் கலர் வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நாம் இதை எடுத்துடலாம். இப்போ இதை சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்
கண்டிப்பாக லேசான சூடில் இருக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சுகர் சிரப்பில் ஊற வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரியான பாதுஷா ரெடி ஆகிடும். பொடியாக நறுக்கிய பிஸ்தாவை டெக்கரேஷனுக்காக சேர்த்துருக்கேன், அவ்வளவுதான். நல்லா சாஃப்டான லேயராக இருக்கிற மாதிரியான பாதுஷா நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.